Hello everyone. நம்ம previous வீடியோவில் என்ன பார்த்தோன்னா we saw about the collision theory. ஸோ collision theoryயோட postulates பார்த்தோம், அதனோட derivation பார்த்தோம், அதுக்கப்புறம் அதில் இருக்க equations, then we saw about the limitations. இது எல்லாமே பார்த்தோம். ஸோ நம்ம theories of reaction rates of bimolecular reaction. ஸோ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் which mean bimolecular, ரெண்டு மாலிகுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று சேர ரியாக்ஷன் வந்து பைமாலிகுலர் சொல்லுவோம். அந்த பைமாலிகுலர் ரியாக்ஷன்ஸில் ஸோ ரெண்டு தியரி இருந்துச்சு, ஒன்று கொலிஷன் தியரி, இன்னொன்று வந்து ஏஆர் தியரி. ஸோ கொலிஷன் தியரி வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, யார் பாஸ்லேட் பண்ணாங்கன்னா அரீனியஸ் அண்ட் வான்டாஃப். ஸோ பாஸ்லேட்ஸ் வந்து மாலிகல்ஸ் வந்து ஹார்ட் ஸ்பியர்ஸ், அது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று கொலிஷன் ஆனால் தான் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ எல்லா கொலிஷன்ஸும் ரியாக்ஷன் கொடுக்காது, ஒன்லி எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் மட்டும்தான் வந்து ரியாக்ஷன்ஸை லீட் பண்ணும். And we talked about the activation energy and threshold energy. The energy required for the reaction to occur or to cross over the threshold energy barrier, அதான் வந்து activation energy. collision frequencyன்றது ஒரு பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் வால்யூமில் எவ்வளோ கொலிஷன்ஸ் வந்து அங்கே நடக்குது, அதுதான் வந்து collision frequency. இப்போ அந்த கைனடிக் கேஸ் தியரியிலேருந்து தான் அந்த கொலிஷன் ஃப்ரீக்வன்சி ஃபார் சிமிலர் மாலிகல்ஸ்க்கு அந்த ஈக்குவேஷன் 1, ஃபார் 2 டிஃப்ரெண்ட் மாலிகல்ஸ்க்கு ஈக்குவேஷன் 2ன்னு எழுதணும். ஸோ அந்த ஈக்குவேஷனில் வி ஆவரேஜ்ன்றது அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம கேஷியஸ் ஸ்டேட்டில் படித்தது 8RT/πm. இங்கே வந்து நம்ம வி ஆர் டீலிங் வித் பை மாலிகல்ஸ்ன்றதுனால இந்த எம் வந்து வி ஆர் ரீப்ளேஸ்ட் வித் அ ரெடியூஸ்டு மாஸ். அந்த ரெடியூஸ்ட் மாஸை ரீசப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஆயிருக்கு. தென் இதை ஒரு எக்ஸாம்பிள் ரியாக்ஷனுக்கு செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த ரியாக்ஷன் பார்த்தோன்னா ஒரு 10^29 கொலிஷன்ஸ் வந்து நடக்குது. பெர் மாலிகலுக்கு கேல்குலேட் பண்ணுறப்போ 10^10 கொலிஷன்ஸ். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து 10^-10 செகண்ட்ஸில் முடிஞ்சிருக்கணும், ஆனால் அப்படி நடக்கலை. அதனால் தி ஆர் டாக்கிங் அபவுட் த ரிலேட்டிவ் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. அதை எப்படி எழுதலாம்? ரிலேட்டிவ் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு கொலிஷன் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எத்தனை கொலிஷன்ஸ் வந்து அங்கே நடக்கும். அதுக்கு வந்து வி ஜஸ்ட் யூஸ் திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் e⁻−EA/RT. ஓகே, ஸோ இதில் இஏன்றது வி கால் இட் அஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இது சிமிலர்லி இந்த கொலிஷன் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம என்னென்னு எழுதலாம்? இட் இஸ் -dNA/dt அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, தென் ஒரு பைமாலிகுலர் ரியாக்ஷன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கு ரேட் எப்படி எழுதுவோம்? -dA/dt = K × ABன்னு எழுதுவோம். தென் அப்போ அந்த சப்ஸ்டியூட்டிங் இந்த வேல்யூஸ்லாம் பார்க்குறப்போ ஃபைனலாக -dN/dt Z'(AB). தென் உங்களுக்கு K = NA/NB இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்துச்சு. ஓகே, ஃபைனல் K ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு K = NA/D ஆவரேஜ் ஸ்கொயர் 10³ MA + NB × 8/RT /MA/NB ஹோல் பவர் 1/2 × e⁻−EA/RT. இது அரீனியஸ் ஈக்குவேஷன் கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ ஏன்ற ஃபேக்டர் வந்து இந்த இந்த நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண அந்த டேர்ம் கூட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ சிமிலர் மாலிகல்ஸ்க்கு ஏவோட வேல்யூ வந்து உங்களுக்கு it is 3.893 for similar molecules or like molecules. For unlike molecules வந்து 2.753 × 10^29 d average square steric factor phi அப்படின்னு சொல்லுறதுனா இந்த பீன்றது என்னென்னா அந்த ஓரியன்டேஷன் எஃபெக்டை அக்கௌண்ட் பண்ணுறது. ஸோ இந்த தியரியோட லிமிட்டேஷன்ஸ் ஒன்லி அசியூம்ஸ் a simple collision, it doesn't account the solvent effect, and it only consider the translatory motion, and molecules are hard spheres, no internal energy, without internal energy. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம். இப்போ now we are moving on to the second theory, which is our activated absolute reaction rate theory, activated complex theory, இல்லை transition state theory. இந்த மாதிரி 3 பேர் இருக்குது இந்த தியரிக்கு. ஓகே, ஸோ இந்த தியரி வந்து it is postulated by Eyring, Polanyi and Evans. ஓகே, ஸோ இந்த ஏசிடி தியரிக்கு இன்னும் நிறைய 3 பேர் இருக்குது. அது என்னென்னா we call it as a activated complex theory, ACTன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா we call it is transition state theory அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, transition state theoryன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து இங்கே என்ன ஆகுனா, இங்கே ரியாக்டன்ஸ் இருக்குது. இங்கே இந்த ஒரு ப்ளூ அண்டு ரெட் ஸ்பியர் 2 ரியாக்டன்ட் இருக்குது. இது ரெண்டும் என்ன பண்ணும்? ஒரு ஹைலி எனர்ஜெட்டிக் ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். அது வந்து டிரான்சிஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் நமக்கு டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கும் இன்டர்மீடியேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே,
தென் இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து நமக்கு ப்ராடக்ட்ஸ் வரும். ஸோ அது வந்து ஒரு ரியாக்ஷன் கோஆர்டினேட் டயக்ராமில் லைக் கோஆர்டினேட்னா ஒரு பாண்ட் லென்த் அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ ரியாக்டன்ஸ் இங்கே இருக்குது. தென் இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் எனர்ஜியில் வந்து இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் வந்து உங்களுக்கு டீகம்போஸ் ஆகி ப்ராடக்ட்ஸாக மாறுது. ஓகே, அப்போது வாட் யூ மீன் பை ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்? ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இஸ் அ கிரிட்டிக்கல் கான்ஃபிகரேஷன் தட் கரஸ்பாண்ட்ஸ் டு ஹையஸ்ட் எனர்ஜி பாயிண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் கோஆர்டினேட். ரியாக்ஷன் கோஆர்டினேட்னா அந்த ரியாக்ஷன் வந்து எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு சொல்கிறது தான் அந்த ரியாக்ஷன் கோஆர்டினேட். ஓகே, ஸோ அந்த ரியாக்ஷன் கோஆர்டினேட் இட் மெஷர்ஸ் the proceeding of the reaction அல்ல progress of the reaction. ஓகே, ரியாக்ஷன் கோஆர்டினேட் எதை மெஷர் பண்ணுது? ரியாக்ஷன் வந்து எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது, எவ்வளோ பாண்ட்ஸ் உடஞ்சிருக்கு, எவ்வளோ பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ரியாக்டன்ஸில் ஓல்ட் பாண்ட்ஸ் ஆர் ப்ரோக்கன், ப்ராடக்ட்ஸில் நியூ பாண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இப்போ இது வந்து இந்த A2 B2ன்றது வந்து உங்களோட ரியாக்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். உங்களோட ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து A2 B2 இந்த டேகர்னு போட்டிருக்கோம். இது வந்து ஒரு ஹைலி அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட், ஹையர் எனர்ஜி. ஓகே, இட் கிவ்ஸ் த ப்ராடக்ட்ஸ் 2AB. ஓகே, இந்த அக்கார்டிங் டு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி இந்த A2 B2 வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு பைமாலிகுலர் ரியாக்ஷன் நடக்குது. இட் ஃபார்ம்ஸ் தி ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் த ப்ராடக்ட் பி. நம்ம சொன்னது தான் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. ஸோ கைண்ட் ஆஃப் இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும், சைமல்டேனியஸாக பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கும், பாண்டு பிரேக் ஆகிருக்கும். இந்த ஏ அண்ட் பிக்குள்ளே பாண்டு உடஞ்சிருக்கு அண்ட் ஏபிக்குள்ளே பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, பி அண்ட் பிக்குள்ளே பாண்டு உடஞ்சிருக்கு. ஸோ ஃபைனலாக வாட் யூ கெட் இஸ் த ஏபி அண்ட் ஏபி. இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் நமக்கு இது ஒரு ஏபி, 2AB தான் இப்படி எழுதியிருக்கும். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ கிரிட்டிக்கல். ஓகே, யூ ஹாவ் போத் த ஹையஸ்ட் எனர்ஜி பாயிண்ட். ஓகே, இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஈக்லிபிரியம்னு எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபார்வர்டில் உங்களுக்கு இது கேபிட்டல் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன், வி கேன் ரைட் த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இல்லையா. இது வந்து கைண்ட் ஆஃப் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். பட் அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து உங்களுக்கு நடக்கிற உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஓகே, இதுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் K2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், we can use a thermodynamics லைக் நம்ம எப்படி மற்ற மாலிகுல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல் கேஸ்னால், இந்த மாலிகுலை நம்ம ஒரு மாலிகுல்ஸ் எனர்ஜி எடுத்திங்கன்னா டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு E டிரான்ஸ்லேஷனல், E வைப்ரேஷனல் அண்ட் E ரொட்டேஷ்னல் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த எல்லாத்தையும் சேர்ந்து தான் இன்டர்னல் எனர்ஜி. பட் இந்த மாலிகுலில் என்ன ஆயிருக்கு, ஒரு வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமாக வந்து மாறி இருக்கு அலாங் த ரியாக்ஷன் கோஆர்டினேட். ஓகே, அந்த வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமாக மாறி இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வைப்ரேஷன் ஃப்ரீடத்தை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், வி ரெப்ரசன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு H/u. அண்ட் தென் டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா வி கால் இட் அஸ் எ கேபிடி. கேபிடிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேட் பண்ணோம். அப்போது வைப்ரேஷனல் எனர்ஜியும் நம்ம அந்த வி கால் திஸ் டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ அக்கார்டிங் டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் த எனர்ஜி ஆஃப் வைப்ரேஷன் இஸ் RT/NA. அக்கார்டிங் டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் த எனர்ஜி ஆஃப் வைப்ரேஷன் இஸ் H/nu. ஸோ லைக் டிரான்ஸ்லேஷன் எனர்ஜியும் அந்த வைப்ரேஷன் எனர்ஜி ஈக்குவேட் பண்ணுறோம். RT/N வந்து என்னது, இட்ஸ் அ போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். KB equal to gas constant by Avogadro number வந்து போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணுறப்ப H/nu equal to KBTன்னு வரும். இப்போ nu equal to KBT/H. இது என்ன பண்ணுவாங்க, ரேட் கான்ஸ்டன்ட் K2க்கு ஈக்குவேட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ we can write again the reaction A plus B gives AB dagger the activated complex. இது reactants. ஓகே, அந்த 2AB ப்ராடக்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷனுக்கு we can write the equilibrium constant. எப்படி எழுதுவோம் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் எத்தனை இருக்கோ ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷனில் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு. ஸோ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் AB dagger கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ஸ் வந்து A and B. ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த AB dagger வேணும். அப்போ கீழே உங்களுக்கு டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். ஓகே, அப்போ AB dagger கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு K dagger இன்ட்டு A இன்ட்டு B. ஓகே, ஆல்ரெடி நமக்கு தெரியும்
slowest step is the rate determining step. Okay, அப்போ அந்த rate determining step வச்சு நம்ம we are writing the rate R is equal to kappa into K2 into AB. ஸோ இந்த ஸ்டெப் 2க்கு வந்து இதுதான் வந்து ரியாக்டன்ட்டு. இப்போ இதை வச்சு தான் அந்த ரேட் ஈக்குவேஷன் வந்து எழுதுகிறோம். ஓகே, ஸ்டெப் 2க்கு R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏபி டேகர். ஓகே, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து என்ன போடுறோன்னா K2ன்னு போடுவோம், ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஏபி டேகர். இங்கே அது இல்லாமல் வி ஹவ் யூஸ் த டிரான்ஸ்லேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அண்டு அந்த டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதாவது இட் டாக்ஸ் அபவுட் த ப்ராபபிலிட்டி, எத்தனை மாலிக்யூல்ஸ் கொலைட் ஆகுது. ஓகே, அந்த இட் கிவ்ஸ் அ ப்ராபபிலிட்டி. மோஸ்ட்லி வில் டேக் இட் அஸ் அ கப்பாஸ் ஈக்குவல் டு 1. அப்போது இங்கே யூஸ் பண்ணிருக்குது 3K, இது கப்பான்னு சொல்லுவோம். இந்த கேவை வந்து இப்படி எலாங்கேட் பண்ணியிருந்தா இது வந்து கப்பா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு க்ரீக் லெட்டர் கப்பா. அண்ட் கேபிட்டல் கே வந்து எப்பயுமே ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ஸ்மால் கே வந்து ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் நியூஸ் ஈக்குவல் டு KBT/H, அதை வந்து நம்ம K2க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 7ல் அந்த ஸ்டெப் 2க்கு ஸ்லோயஸ்ட் ஸ்டெப் இல்லையா, அதுக்கான ரேட் எக்ஸ்பிரஷனில் இந்த K2க்கு பதிலாக KBT/H நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் 6 and 7 அதில் வந்து எழுதுகிறப்போ அப்போது கப்பா இஸ் ஈக்குவல் டு KBT/H ஏபி டபுள் டேகர்னு எழுதியிருக்கோம். ஆல்ரெடி மேக்ஸிமம் அந்த டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 1ன்னு வச்சுக்கிறோம். மோஸ்ட்லி அந்த ரியாக்ஷன் வந்து நடந்துச்சுன்னா ஃபுல்லாக நீங்கள் எடுத்துருக்க எல்லா மாலிகல்ஸும் ரியாக்ட் ஆகுறப்போ வி கால் இட் அஸ் அ எல்லா மாலிகல்ஸ் கொலைட் ஆகிடுச்சு. அப்போ ப்ராபபிலிட்டி வந்து வி டாக் அபவுட் 1ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பார்ஷியலாக நடந்துச்சுன்னா 0.5 1/2 அப்படின்னு எடுப்போம். நடக்கவே இல்லைன்னா 0ன்னு எடுப்போம் இல்லையா. அப்போ டிரான்ஸ்மிஷன் ப்ராபபிலிட்டி வந்து வி டேக் ஃபார் சிம்பிளிசிட்டி வி டேக் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1. அப்போது இந்த ரியாக்ஷனில் கப்பா ஈக்குவல் டு 1ன்னு போட்டால் ஈக்குவேஷன் 8 பிகம்ஸ் KBT/H ஏபி டேகர். ஆல்ரெடி ஏபி டேகருக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் 5ல் எழுதியிருக்கோம். ஃப்ரம் ஈக்லிபிரியம் ஸ்டெப்புக்கு K டேகர் ஈக்குவல் டு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன். இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறப்ப ஏபி டேகர் ஈக்குவல் டு K டேகர் இன்ட்டு A இன்ட்டு பின்னு எழுதிருக்கோம். இப்போ அந்த ஸ்டெப் வந்து இங்கே எடுத்து எழுதுகிறோம். ஸோ ஏபி டேகருக்கு பதிலாக K டேகர் இன்ட்டு A இன்ட்டு B. ஓகே, ஆல்ரெடி நம்ம பைமாலிகுலர் ரியாக்ஷனுக்கு என்னன்னு எழுதுவோம், எனி ஜென்ரலைஸ்டு பைமாலிகுலர் ரியாக்ஷன் அதனோட ரேட் கான்ஸ்டன்ட் K2ன்னு இருந்துச்சுன்னா R இஸ் ஈக்குவல் டு K2 இன்ட்டு ஏபி. ஓகே, இங்கே வந்து இந்த ஏபி வந்து சேமாக இருக்குது. அப்போது என்ன பண்ணுறோம், இந்த K2வையும் இந்த KBT/H K டேகர் வந்து ஈக்குவலாக இருக்குது. இது ஃப்ரம் த ACT தியரி, நார்மல் ACT தியரியிலேருந்து வந்தது. இது நம்ம எலிமெண்ட்ரி பைமாலிகுலர் ரியாக்ஷனுக்கு எழுதுனா ஒரு ரியாக்ஷன். இந்த ரெண்டு ரேட்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணுறப்ப KT ஈக்குவல் டு KBT/H K டேகர்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இஸ் இன்டர்மீடியட், இட் இஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் அண்ட் மேக்கிங் அப் த பாண்ட்ஸ். ஸோ இது மேக்ஸிமம் இட் இஸ் சிச்சுவேஷன் அட் த மேக்ஸிமம் பொட்டென்ஷியல். ஓகே, இதை வந்து நம்ம தெர்மோடைனமிக் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெர்மோடைனமிக்ஸில் வந்து டெல்டா ஜி நாட்டுக்கும் இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் RT ln Kன்னு சொல்லுவோம். வேர் K இஸ் த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், டெல்டா ஜி நாட்டுன்றது ஸ்டாண்டர்ட் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இது நம்ம தெர்மோடைனமிக்ஸில் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் நடத்தியிருக்கோம். ஓகே, ஸோ டெல்டா ஜி நாட் ஸ்டாண்டர்ட் gives free energy, standard gives free energy. ஓகே, Kன்றது வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அப்போது இந்த டேகர் மட்டும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணோன்னா ஃபார் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் we can write it as a delta G naught dagger equal to minus RT ln K dagger அப்படின்ட்டு எழுதலாம். எனக்கு இப்போ ln K மட்டும் வேணும். அப்போ இந்த மைனஸ் RTன்னு இந்த பக்கம் கீழே அனுப்பிச்சிடுறேன். இப்போ டெல்டா ஜி நாட் டேகர் பை RTன்னு சொல்லிட்டு வரும். இப்போ K டேகர் ஈக்குவல் டு E பவர் மைனஸ் டெல்டா ஜி நாட் டேகர் பை RT அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே ஓகே, சவுண்ட் கம்மி பண்ணு. ஓகே, K2 ஈக்குவல் டு KBT/H K டபுள் டேகர். Excuse me.
K2 equal to KBT by H e power minus delta G naught dagger by RT. Okay. So already thermodynamics la delta G naught dagger equal to delta H naught dagger minus till delta S naught dagger. K2 equal to then KBT in the delta G naught க்கு பதிலா delta H naught by RT delta S naught by R அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இதுதான் வந்து ஃபைனல் ஈக்குவேஷன். இட்ஸ் கால்ட் ஐரிங் ஈக்குவேஷன். ஓகே, அப்போ டெல்டா ஜி நாட் டேகர்ன்றது ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன், டெல்டா ஹெச் நாட் டேகர்ன்றது ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஆக்டிவேஷன், டெல்டா எஸ் நாட் டேகர்ன்றது ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் ஆக்டிவேஷன். அகெயின் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன் 16க்கு லாக் எடுக்கிறோம். இப்போ லான் K2 லான் KBT லான் KB பை ஹெச் லான் T இது மைனஸ் டெல்டா ஹெச் நாட் பை ஆர்டி, இது ப்ளஸ் டெல்டா எஸ் நாட் பை ஆர்னு சொல்லிட்டு வரும். தென் இந்த திருப்பி இந்த லான் கேபிடியை வந்து லாக் ஏபி ஃபார்முலா மாதிரி எழுதலாம். லான் கேபிஹெச் டி பை டிடி ஆஃப் லான் டி டெல்டா ஹெச் நாட் பை டி பை டிடி ஆஃப் லான் டி 1 பை டி தென் டி பை டி ஆஃப் டெல்டா எஸ் நாட் ஆர். இங்கே எங்கேயுமே வந்து டி டேர்ம் இல்லாதனால இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். அப்புறம் இந்த லாஸ்ட் டெல்டா எஸ் நாட் டேர்ம்லேயும் வந்து டி இல்லாதனால இதுவும் 0 ஆகிடும். லான் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை டி, 1 பை டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 பை டி ஸ்கொயர், மைனஸ் 1 பை டி ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போது ஈக்குவேஷன் பிகம்ஸ் டி பை டிடி ஆஃப் லான் K2 ஈக்குவல் டு 1 பை 2 ப்ளஸ் டெல்டா ஹெச் நாட் பை ஆர்டி ஸ்கொயர். இப்போ அரினியஸ் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறோம். இது வந்து ஃப்ரம் த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி. இப்போ அரினியஸ் தியரியிலேருந்து லான் K2 வந்து எடுக்கிறோம். K2 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி ஈக்குவல் டு லான் K2 இன்ட்டு லான் ஏ மைனஸ் இஏ பை ஆர்டி. ஓகே, ஸோ அப்போ டி லான் K2 ஈக்குவல் டு ப்ளஸ் இஏ பை ஆர்டி ஸ்கொயர். அப்பான் கம்பேரிங் 18 and 18 and 17 நமக்கு வந்து டெல்டா ஹெச் நாட் ப்ளஸ் ஆர்டி ஈக்குவல் டு இஏ பை ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, டயகர் இங்கே விட்டாச்சு, டயகர். ஓகே, அப்போ இஏ ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் டி ஆர்டி. இது வந்து பை யூஸிங் த அரினியஸ் தியரி ஈக்குவேஷன் அண்ட் ஏசிடி. அகைன் நமக்கு கொலிஷன் தியரியில் தெரியும். கொலிஷன் தியரி பிரகாரம் K2 ஈக்குவல் டு ஸ்டெரிக் ஃபேக்டர் இன்ட்டு ஏ இன்ட்டு இஏ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி. ஓகே, அப்பான் அஸ்யூமிங் மைனஸ் இஏ ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட். இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுறப்ப ஓகே ரெண்டு ஈக்குவல் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப என்ன ஆகுது உங்களுக்கு, PA is equal to KBT by H e power delta S naught by R. ஓகே, ஸோ அப்போது இங்கே P equal to 1ன்னு எடுத்துக்கிறோம். அரினியஸோட ஃபேக்டர் வந்து 10 power 8 செகண்ட்ஸ். இப்போ KBTH வந்து 10 to the power 13 செகண்ட். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு e power delta S naught வந்து 10 power minus 3ன்னு வருது. அந்த ஆர் வேல்யூ வித் எக்ஸ்பெனன்ஷியல் எடுக்கிறப்போ மைனஸ் 57.4 கிலோஜூல் ஃபர் மோல். மேக்ஸிமம் ஒரு ரியாக்ஷன் நமக்கு நடக்கணும்னா டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், அப்போனா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். டெல்டா எஸ் நெகட்டிவ்னா அது ரொம்ப இம்பாசிபிள், விச் மீன்ஸ் அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை பொட்டென்ஷியல் எனர்ஜியில் வந்து இருக்குது. அப்போது ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் என்ட்ரோபி சேஞ்ச் இன் என்ட்ரோபியில் இருக்குது. ஸோ இந்த எவிடன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணது யாருன்னா ஸ்வைல் இன் 1989. இந்த ஒர்க்குக்காக ஃபெம்டோசெகண்ட் லேசர் டெக்னிக் அவர் ஃபாஸ்ட் ரியாக்ஷனோட ரியாக்ஷன் கைனெட்டிக்ஸை மெஷர் பண்ணார். அப்போது ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறத இந்த ஐரிங் பொலானிய தியரியிலேருந்து ஸ்வைல் வந்து ப்ரூவ் பண்ணதுனால ஈ காட் த நோபல் ப்ரைஸ் இன் 1999. ஓகே, ஸோ அப்போ ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து இட் இஸ் ட்ரூலி எக்ஸிஸ்டிங். இப்போ ஏசிடி தியரி இட்ஸ் நாட் அ தியரட்டிக்கல் கான்செப்ட், இட் இஸ் ஆக்சுவலி பாசிபிள் ஒன். இது எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ் பண்ணது வந்து ஸ்வைல். ஓகே, ஈ காட் நோபல் ப்ரைஸ் ஃபார் திஸ். ஸோ ஹியர் என்ஸ் தி ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி. ஓகே, ஸோ இது நமக்கு புரியும்னா நம்ம இதில் மெயினாக என்னென்ன பண்ணோம். ஸோ வி ஜஸ்ட் டாக்ட் அபவுட், ஸோ ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா like it is in equilibrium with the reactant and products. Okay, so it is A plus B gives
AB dagger gives AB product. Okay, so இது வந்து உன்னோட ரியாக்டன்ஸு, இது நம்மளோட ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸு, இது வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும், ஹைலி எனர்ஜியாக இருக்கும். ஸோ இது ரொம்ப வந்து ஃபாஸ்ட், இது வந்து ஈக்லிபிரியம் அண்டு ஃபாஸ்ட் ரியாக்ஷன் வேறு ஃபார்ம் ஆகுறது. இது வந்து ஸ்லோ ரியாக்ஷன், இதுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் வந்து K2. ஓகே, அப்போது ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி பிரகாரம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணுறோம். A + B gives AB dagger. இதுக்கான ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து K daggerன்னு நம்ம எழுதுகிறோம். K dagger is equal to ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன். இது ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு, இது ரியாக்டன்ட். ஓகே, இது ரியாக்டன்ட். அப்போது AB dagger டிவைட் பை ரியாக்டன்ட் வந்து A அண்டு B. ஓகே, இது வந்து கால் இட் அஸ் ஈக்குவேஷன் 1. அடுத்து ஸ்டெப் 2 வந்து என்னது, ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்பு. AB dagger gives the ப்ராடக்ட் AB. ஓகே, இப்போ இது வந்து ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்பு, இதனோட ரேட் கான்ஸ்டன்ட் வந்து K2. இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு ரேட், ஓவரால் ரேட் எழுதுகிறப்ப ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். இங்கே ரியாக்டன்ட் வந்து நமக்கு அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். ஸோ வி புட் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தட் இஸ் ஈக்குவல் டு K2 அண்ட் AB dagger. அது இல்லாமல் வி புட் அ டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட், எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகல்ஸ் வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஆகுது அந்த ப்ராபபிலிட்டி. ஸோ மோஸ்ட்லி அந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி வந்து நம்ம 1ன்னு எடுக்க போகிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் பிகம்ஸ் R = K2 × AB daggerன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம இந்த AB dagger வந்து இங்கே எழுதியிருந்தோம் இல்லையா, AB dagger = இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் 1 இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறப்ப AB dagger = K dagger × A × B அப்படின்ட்டு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ R = K2 × K dagger × A அண்டு B. ஆல்ரெடி K2க்கு பதிலாக என்ன நம்ம சொல்லியிருப்போம், K2 வந்து ஈக்குவேட்டட் டு ஃப்ரீக்வன்சி, நியூ இஸ் ஈக்குவல் டு K2. இப்போ நியூ வந்து என்னது, நமக்கு ஃப்ரம் த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் தி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஈக்குவேட் பண்ணுறப்ப RT/NA, R/NA வந்து KBன்னு எழுதியிருப்போம். ஓகே, ஸோ அப்போ நியூ இஸ் ஈக்குவல் டு KBT/H which is equal to K2. அப்போ K2க்கு பதிலாக என்ன எழுதலாம், KBTHன்னு எழுதலாம். ஓகே, ஓகே, ஸோ அடுத்து இந்த K2ன்ற இடத்துல வந்து இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ R becomes K2ன்ற பிளேஸில் KB2/Hன்னு எழுதலாம். ஓகே, அப்போது KB2/H × K dagger × A × B. இது வந்து யூஸிங் த ஆக்டிவேட்டட் தியரி வி காட் திஸ் R. ஓகே, அடுத்து இப்போ எனி ஜென்ரலாக ஒரு எலிமெண்ட்ரி ரியாக்ஷனில் நடக்கிற ரியாக்ஷனுக்கு AB gives ப்ராடக்ட்ஸ்க்கு AB, அதுக்கு நீங்கள் ரேட் எழுதுகிறப்ப ரேட் R = K2 × A × B. இது வந்து வித்தவுட் forming the activated complex normal elementary reactionக்கு we call K2 = A × B. we call this as a equation 3. இப்போ 2 and 3 ஈக்குவேட் பண்ணாக்கா 2 வந்து என்னது, R = KBT/H K dagger × A × B. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறப்ப A and B காமனாக இருக்குது. ஓகே, R and R இந்த சைடு காமனாக இருக்குது. அப்போது KB2 K dagger = K2 நம்ம எழுதலாமா, இந்த டேர்மும் இந்த K2வும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதை ஈக்குவேட் பண்ணுறோம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2 and 3 ஈக்குவேட் பண்ணுறப்ப we get K2 is equal to KBT/H K daggerன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, கால் திஸ் as a equation 4. இப்போது இங்கே நம்ம தெர்மோடைனமிக் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ ΔG0 dagger = -RT ln K dagger. நமக்கு K dagger வேணும். அப்போது
ln k dagger is equal to இந்த RT வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். மைனஸ் டெல்டா ஜி நாட் டேகர் பை ஆர்டின்னு வந்துடும். இந்த லான் வந்து பேஸ் வந்து இ. இப்போ இதுக்கு எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்கிறப்ப கே டேகர் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டெல்டா ஜி நாட் டேகர் பை ஆர்டி. ஓகே ஓகே ஸோ இப்போ இதை கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது K2 is equal to KBT by H, K dagger equal to KBT by H e power minus delta G naught dagger by RT. ஓகே, அடுத்து நமக்கு கிப்ஸ் எல்மோல்ஸ் ஈக்குவேஷன் தெரியும். டெல்டா G naught dagger equal to delta H naught dagger minus T delta S dagger. ஓகே, just give me a minute. கொஞ்சம் சவுண்ட் தான் குறைச்சேன், நான் ரெக்கார்ட் தானே பண்ணிட்டு இருக்கேன். So upon substituting this equation, K2 is equal to KBT by H e power minus delta H naught minus T delta S naught dagger divide by RT. Okay, so this is called Eyring equation. This is called Eyring equation. Even delta H naught dagger it's called famous Eyring equation. Okay, then இதை திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். K2 is equal to KBT by H e power மைனஸ், இந்த மைனஸ் உள்ள போகிறப்போ டெல்டா எஸ் நாட் வந்து உங்களுக்கு T delta S naught divide by RT, TT cancel out ஆகிட்டு delta S naught again minus delta H naught dagger by RT. அப்போ இந்த equation can be rewritten as K2 is equal to KBT by H e power delta S naught dagger by R into e power minus delta H naught by RT. Okay, so this is as a Eyring equation. You call this equation as a number 5 or 6, whatever it is, 5 and 6. And we are comparing this equation to the Arrhenius equation. K2 is equal to A into e power minus EA by RT. Okay, so இதில் எப்படி கம்பேர் பண்ணுறப்போ இந்த இதுக்கு முன்னாடி போட்ட ஐரிங் ஈக்குவேஷனில் ஈக்குவேஷன் 5ல் வந்து K2 is equal to KBT by H e power minus delta S naught by T delta S naught dagger by RT. So equation இது Arrhenius equation 7, இது வந்து equation 5. 5 and 7 கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு EA is equal to delta H naught ஆக்சுவலி இது லான் எடுத்துகிட்டு தான் ஆக்சுவலி கம்பேர் பண்ணுறோம், சாரி. ஓகே, இது வந்து நம்ம லான் எடுக்கணும். ஓகே, இந்த ஈக்குவேஷன் 5க்கு லான் எடுப்போம். லான் எடுக்கிறப்ப we get ln K2 is equal to ln KB by H plus ln T minus ln delta H naught by RT plus ln delta S naught by R. ஸோ இந்த மொத்த லான் ஈக்குவேஷன் 5க்கு நம்ம எடுத்த லான், ஈக்குவேஷன் 5க்கு ஃபஸ்ட்டு லான் எடுக்கிறோம். அடுத்து டிஃப்ரென்ஷியேட் திஸ் லான் வித் ரெஸ்பெக்ட் டு டி பை டிடி ஆஃப் லான் K2. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகாது, இது 0 ஆகிடும். திஸ் டேர்ம் பிகம் 0.
இதுவும் வித் இஸ் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு டி டேர்மே இல்லை, அதனால இதுவும் 0 ஆகிடும். இப்போ இந்த 2 டேர்ம் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அப்போ ln t-யை d/dt ஆஃப் ln t தென் மைனஸ் d/dt ஆஃப் ln delta H0/RT. ஓகே, இது ஸோ இது நம்ம எழுதுகிற சாரி இது லான்லேயே இது மைனஸ் டெல்டா H0/RTன்னு வரும். இந்த லான் இ பவரில் எடுக்கிறப்ப கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த லான் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/t. இந்த டெல்டா H0/Rல டெல்டா H0/R வந்து டேகர் வந்து கான்ஸ்டன்ட். அப்போது 1/tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1/t² வரும். ஓகே, இதுக்கு மேலே லான் வராது. ஓகே, ஸோ அப்போ டோட்டலாக இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன ஆகுனா 1/t மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு டெல்டா H0 டேகர் பை RT² வரும். இந்த 2 ஈக்குவேஷனுக்கும் நம்ம எல்சியம் எடுத்தாக்கா என்ன வரும், RT² ப்ளஸ் RT ப்ளஸ் டெல்டா H0 டேகர்னு வரும். ஏன்னா இது RTயில் இந்த டீயை டிவைட் பண்ணால் மிச்சம் RT, அப்போ அதை இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு d/dt ஆஃப் ln K2. இது வந்து ஃப்ரம் ஐரிங் ஈக்குவேஷனில் வந்த இது ஐரிங் ஈக்குவேஷன்லேருந்து வந்த ln K2. கால் திஸ் as a equation 8. ஓகே, இப்போது அரினியஸ் ஈக்குவேஷன் எடுக்கும். டேக் அரினியஸ் ஈக்குவேஷன். Arrhenius equation. Arrhenius equation K2 is equal to A into e power minus EA by RT. இப்போ இதை நம்ம ln எடுக்கிறோம். அப்போ ln K2 is equal to ln A minus EA by RT. ஓகே, இதை differentiate with respect to d/dt of ln K2. இது வந்து இது வந்து 0 ஆகிடும். இது வந்து மைனஸ் EA by R into d/dt of 1/t. ஓகே, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ln K2 is equal to மைனஸ் EA by R into மைனஸ் 1/t² வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு ப்ளஸ் EA by RT² வந்துடும். இப்போ இந்த ஈக்குவேஷன் 8ல் d/dt of ln K2 equal to RT plus delta H dagger by RT². இங்கே வந்து என்ன இருக்குது, d/dt of ln K2 is equal to EA by RT². இப்போ ஈக்குவேஷன் 8 and 9 நம்ம ஈக்குவேட் பண்ணுறப்ப we get EA is equal to delta H0 dagger plus RT. இது என்னது, you are combining the ஐரிங் equation and Arrhenius equation. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரிசல்ட், which means உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் இங்கே நடக்குது. இது வந்து உங்களோட வாட் யூ கால் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னாக்கா உங்களுக்கு இது வந்து உங்களோட டெல்டா H0 டேகர் அப்படின்னு எடுத்துட்டாக்கா. ஓகே, ஸோ தேர் எக்ஸிஸ்ட் EA RT லெவல் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. EA மைனஸ் டெல்டா H0 வந்து இட் கான்ட்ரிபியூட்ஸ் RT அமௌண்ட். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரம் தி ஐரிங் ஈக்குவேஷன் அண்ட் Arrhenius equation. Now we can write this K2 is equal to KBT H K dagger, which is equal to KBT by H e power minus delta G0 dagger by RT நம்ம எழுதலாம். இதை திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணி கிப்ஸ் எல்மோல்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறப்ப e பவர்
minus delta H naught by RT plus e power T delta S naught by RT. TT cancel out ஆயிட்டு இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம். KBT by H e power minus இந்த e power plus delta S naught இங்கே முன்னாடி எழுதிட்டு into e power minus delta H naught dagger by RT. இது வந்து again from the Eyring equation. இது Eyring equation. Now you are comparing with the collision theory. K2 is equal to P into EA power minus EA by RT. ஸோ இங்கே இந்த ரெண்டு டேர்மையும் மேட்ச் பண்ணாக்கா accordingly when you are combining the collision and Eyring equation இங்கே வந்து EA equal to delta H naught daggerக்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க. நாங்கள் டேகர் போட மறந்துடுறேன், சாரி. டேகர் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. delta H naught dagger ஓகே ஈக்குவேட் பண்ணலாம். அப்போது PA வந்து என்னன்னு வருதுன்னா PA is equal to இது வந்து கொலிஷன் தெரியும். ஃபஸ்ட்டு ஐரிங் ஈக்குவேஷனும் அரினியஸ் ஈக்குவேஷனும் கம்பைன் பண்ணோம். அடுத்து ஐரிங் ஈக்குவேஷனையும் கொலிஷன் தியரி ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணுறப்ப PA is equal to KBT by H e power delta S naught dagger by R அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. Then for certain reactions they are calculating delta S. அந்த delta S பார்த்திங்கனாக்கா இட்ஸ் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் வேல்யூவில் வந்து வருது. ஸோ ஜென்ரலாக நெகட்டிவ் வேல்யூவில் வந்து வருது. ஜென்ரலாக டெல்டா எஸ் வந்து ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்கணும்னா டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருக்கணும், டெல்டா எஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் ஃபார் ஸ்பான்டேனியஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்மிங் ஆஸ் அ நெகட்டிவ், விச் மீன்ஸ் நமக்கு இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஹை எனர்ஜி ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஓகே, so in the fact is proved by Israel. He got Nobel Prize in 1999. Okay, so here ends your activated complex theory. Okay, so bimolecular reaction la இதோட வந்து derivation முடிக்கிறோம். So அடுத்து we'll start for the unimolecular theory. So we'll stop up to this. இதில் ஏதாச்சும் doubt இருந்தால் you can post it in the comment box. Thank you very much.